வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எப்பவும் இல்லாம ரொம்ப எளிமையான நாள். ஏன் எளிமையான நாள்னு கேட்டீங்கன்னா, அண்ணனை இன்னைக்கு 2 அபாயங்கள் தாக்கிடுச்சுங்க. அப்படி என்னடா பண்ணேன்னு நீங்க கேட்கலாம். முதலாவது, நேத்து பண்ண சாகசத்துக்கு உடம்பு எங்கேயும் நகரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. 2வது தான் ரொம்ப கொடூரமானது. நான் இங்க வந்ததுல இருந்தே சூடு குளியல் தான் போட்டுட்டு இருக்கேன். காலங்காத்தால டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்க, பக்கெட்ல தண்ணி கொதிக்க, அதுல நான் குளிக்க, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடுது நண்பர்களே. அதாவது ரொம்ப வறண்டு போய் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர்லாம் ரிமூவ் ஆயிடுது. நம்ம ஸ்கின்ல சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு ஹேர் ஃபாலிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்ம பாடி வந்து கெராட்டின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா கெராட்டின் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிச்சுன்னா ஹேர் ஃபாலிசில்ஸ்லாம் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆச்சுன்னா உடம்புல கூஸ் பம்ப்ஸ் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்கின்ல சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் வரும். இதுதான் நண்பர்களே அண்ணனை தாக்கிடுச்சு. பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் ஸ்கின்னுக்கு ஒண்ணுனா நம்ம விருந்தாளிகளான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் வந்துருவாங்கல்ல, அதே மாதிரி அண்ணனுக்கும் வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு டேவை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலான்னு ஈவினிங் போல கம்யூனிட்டி ஏரியாவுக்கு போயிட்டு ஃபுட்பால் கொஞ்ச நேரம் ஆடிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தா கிஷோர் அண்ணா 7 கார்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நண்பர்கள் எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிச்சு விளையாடிட்டு இருந்தோம். மொதல் கேம், ஆனா பாரபட்சமே பார்க்காம அண்ணன் வெற்றி. எல்லாரும் ஷாக்கு. அந்த அதிர்ச்சியிலே எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை எளிமையா முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.